Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளின் செய்தி, you are the chosen one and I am the chosen one from God. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகி என்னை நான் வளர போகிறேன் அப்படின்னு சொல்லும்படியாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களோடு கூட நீர் பேச போகிறீர் சுவாமி. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆசைவாடுவாராக. இதோ வார்த்தை ஒன்று, இதோ ஓரிடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை வருகையிலே எங்கள் ஒவ்வொருவரின் சூழ்நிலையும் வெவ்வேறாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலே நீர் அதை புரியும்படியாய் உணரச் செய்வீராக. எனக்கு எதை நீர் கொண்டு வந்திருக்கிறீரோ அதை நான் உணர்ந்து கொள்ளும்படி இதோ எங்கள் உள்ளத்திலே அசைவாடும் ஆவியானவரே, இதோ இந்த இடத்திலே சகோதரியாகிய நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. இதோ ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் கொடுக்கிற தேவன் உங்களை சுகப்படுத்தி உங்களை சுத்திகரித்து உங்களை பாதுகாப்பாய் வழி நடத்துவாராக. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒவ்வொரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் எப்பொழுதுமே எனக்கு 90% மக்கள் இயேசுவை அறியாதவர்களாய், அப்படின்னா என்னன்னா தப்பான ரூட்ல சுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கடவுள் நினைச்சு கூட, கடவுள் நினைக்காம கூட, கடவுள் வேண்டவே வேண்டான்னு சொன்னா கூட எல்லாருமே 90% தவறுதலான பாதையில் இருக்கிறார். இந்த அடுத்து வருகிற 1 மணி நேரம் நீங்க உங்களோடு கடவுள் பேச போகிற இந்த நேரத்தை எந்தவித சிந்தனைகள் பராக்குகளுக்கு இல்லாம நம்ம ஆண்டவரோடு அமர்ந்து கொள்வோம். மரியா ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டார். அப்போ அங்க இருந்தாதான் கேட்க முடியும். மார்த்தாவா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய பாதத்துல இருந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாம கேட்கும் பொழுதுதான் அந்த உயிருள்ள வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் பொழுது, ஏன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பிரசங்கிச்சாலும் எனக்குன்னு சில கவலைகள் நம்மோடு கூட வந்து கொண்டேதான் இருக்கும். That we carry like a bag. So everybody has like that. Some of the other problems you have. அப்போ இந்த ட்ரையல்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த ட்ரையல் ஒவ்வொன்றும் சில காலங்கள் ஓடும், ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா முடிந்தே தீரும். Praise the Lord. அது மட்டும் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் வரப்போறதா இல்லவே இல்லை. Because that comes with a teaching. அது கண்டிப்பா ஒரு பாடத்தை கொடுக்கறது தான் அது வருதே வழியோ, சும்மா அந்த சஃபரிங்கோ கடவுள் அனுமதிக்கிறதே இல்லை. அப்போ ஒரு சஃபரிங்க்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? 1 வருஷம் தான். அப்போ 1 வருஷம் படிக்கணும். அது போலதான் எந்த சஃபரிங்க்கும் இட் ஹாஸ் an end time. Praise the Lord. நீ சஃபரிங் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அதை விசுவசிச்சுட்டே இருக்காதீங்க. எதை விசுவசிக்கிறியோ அதை தான் நீ பெற்றுக்கொள்ற இல்லையா? That has an end time. அப்போ அந்த சஃபரிங் வந்து எதற்காக நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா 2 காரியங்களை அது கண்டிப்பாய் செய்யும். ஒவ்வொரு கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு துன்பம் வந்து 2 காரியங்களை அது கண்டிப்பாய் செய்யும். ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும். நமக்கு ஒரு பிடிமானம் வரும், ஒரு தைரியம் வரும், இந்த காரியத்தை இப்படிதான் செய்ய வேண்டும், ஒரு மெச்சூரிட்டி வரும், ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய லைஃபை பற்றி புரியுதுங்களா? இது ஒரு காரியம். The content of a life-ஐயே கொஞ்சம் மாற்றும். ஒரு காரியத்தை வந்து யாருக்கூடையாவது பிரச்சனை பண்ணி பெருசாக்கி அவமானப்பட்டு முடிக்கும் போது அதுக்கப்புறம் யோசனை வரும்பொழுது நம்ம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கலாம். அது பொதுவா போதகர்களுக்கு தெரியும். ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி முடிஞ்சு அது போனதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா ஞானம் கிடைக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அப்படித்தான் நாங்களே வளர்றோம். ஸோ இந்த கண்டென்ட் ஆஃப் அவர் லைஃபே கொஞ்சம் மாறுது. நமக்கு வந்து ஆவியானவருடைய கனிகள், இந்த பொறுமை, அன்பு, பரிவு, இரக்கம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து 9 வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். அதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலா பண்ண முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கடவுளுக்குள்ள வரும்போது நான் அன்பாயிட்டேன், பொறுமையாயிட்டேன். நோ சஃபரிங்ஸ் ஆர் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். அது அடிச்சு முடிக்க பாருங்க, சக்கையா நீங்க பொறுமையா கடைபிடிச்சு போயிடுவீங்க அந்த இடத்துல. ஏன்னா தப்பா பண்ணி எல்லாம் சதுர அடிச்சிடும். அதுக்கப்புறம் we will learn that. So the content
of your life itself will change after your suffering. ஒரு ஆளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதே சமயம் சஃபரிங்ஸோட எண்ட்ல the how you see about God, the perspective of God வந்து ஒரு மாறுதலை நமக்கு கொண்டு வரும். Praise the Lord. கடவுளை நாம் இன்னும் அறிந்து கொள்வோம். 16 வருஷமா நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த 16 வருடத்துல வந்து கடவுளை பார்த்து நேரடியாக தரிசனம் செய்து, நீ கோடி கோடியான மக்களை காண்பாய், அவர்களிடத்துல இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் அப்படின்னு சொல்லி எனக்கு விண்ணகத்துல எனக்கு என்னோட ஆண்டவரை கண்ட தரிசனமானது தரிசனம் இல்லை, அது நிஜமாவே நடந்தது. அது வந்து விண்ணகத்துல நடந்துச்சு. அங்க இருந்து நான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த உலகத்துக்கு வந்தாலும் திஸ் இஸ் மை செகண்ட் லைஃப். கடவுளே கூட பேசினாரு. ஆனா எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்க முடியும்? ஒண்ணுமே ஆகல. 1 மாசம் ஆச்சு கடவுளை கூப்பிடுறதுக்கே. 1 வருஷம் ஆச்சு ரகலம் பண்ணி தீர்த்தேன் நானு. யோனா எப்படி நீ வந்து நினிவேக்கு போன்னு சொன்னாரோ, அவன் நல்லா யோசனை பண்ணி தர்சீஸ்க்கு ஓடினான். நானும் அதே போலதான் 2 வருஷம் திருப்பி ஓடலான்னு பார்த்தேன். I want to come back to my job. ஏன்னா எனக்கு நிறைய தேடுதல் இருந்தது கடவுளை பத்தி. ஆனா எனக்கு வந்து ஒரு பாஸ்டரால ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். 25 long years கடவுளா யாருன்னு தேடி பிடிச்சேன். அவங்களும் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும், நம்ம எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் 2 years it took to accept. நான் இந்த இதுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணதுக்கே எனக்கு திருப்பி 2 years ஆச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெரிய அடிபட்டு ஒரு சஃபரிங் தான் என்னைய the perspective of God பத்தியே எனக்கு மாற்றமே கொண்டு வந்தது. Praise the Lord. அதான் உண்மை. வாழ்க்கையோட அடிகள் தான் உங்களுக்கு உங்களையும் மாற்றும், கடவுளை பற்றிய உண்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். Praise the Lord. இதுக்காகத்தான் சஃபரிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரங்கள்ல இப்போ ஒரு பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஓடும் போது என்ன நினைக்கிறோம்னா, அது எங்க நடக்க போகுது, இது எங்க வரப்போகுது, அவ எங்க மாற போறான், இப்படி எல்லாமே நமக்கு வந்து இட் கான்ட், இட் வோன்ட், இட் வில் நெவர் அப்படிங்கிறத மைண்ட்ல எப்பவுமே இருக்கு. இது ஒரு சின்ன வார்த்தைனா இத வந்து 1000 மடங்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வரலாம். அது எல்லாம் அது வந்து தப்பெல்லாம் கிடையாது, இல்ல அது வந்து கிரிட்டிசைஸுக்கும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் கடவுளை தேடுகிற உள்ளம் இருக்கிறது, எல்லாருக்கும் வசனத்தின் மீது பற்று இருக்கிறது. ஆனா ஒரு முடவன் இன்னைக்கு வந்து உட்காந்து நீ நடப்பான்னா அவன் ஐ கான்ட், ஐ வாண்ட். இதுலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம், அதுல பிடிமானமா இருக்கோம். ஆனாலும் பாருங்க, இந்த சஃபரிங் துன்பங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, அடிக்கிற அடியில சுறாவளி காட்டுற மாதிரி அடிக்கிற அடியில ஐ கான்ட், இட் வோன்ட், இட் வில் நெவர், இதுதான் நம்ம உள்ளம். அடிக்கிற அடிதான் என்ன பண்ணுதுன்னா கடவுளை நோக்கி திரும்பி வந்து பட் யூ கேன் சேஞ்ச் இட் என்று சொல்ல வைக்கிறது. ஆமென். நம்ம மனசு இவ்வளவு பிடிவாதம் இருந்தாலும் he can change it என்ற ஒரு நம்பிக்கையை நம் உள்ளம்தான் வைத்திருக்கிறது. Praise the Lord. அப்போ அது நடந்து முடியும் பொழுதுதான் நம்ம கடவுளை பற்றி இன்னும் அறிந்து கொள்கிறோம். ஏன்னா அவரை வந்து முழுவதுமாய் அறிந்து கொள்கிற புத்தி எந்த மனிதனிடத்திலே கிடையாது. முதல்ல அண்ட சராசரங்களுடைய படைப்புகளின் மத்தியில நான் நின்றிருக்கேன். அந்த படைப்புகள் மத்தியில நிற்கும் பொழுது நான் நட்சத்திரங்களும் வானத்துக்கடையில நின்றிருக்கேன். நான் அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அப்படியே நின்றுட்டு வெளியே வந்து இங்க பாக்குறப்ப நம்ம எல்லாம் ரொம்ப அற்ப மனிதர்கள், 6 அடிக்கு தான் இருக்கிறோம், பறக்க கூட முடியாது. நமக்கு நம்மளோட ஆற்றல்ங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடா ஆக்கி வச்சிருக்கிறாரு, கொஞ்சமா தான் இருக்குது. அப்ப நம்மால முடியாது, அவரால முடியும்னு நம்ம நினைக்கிறது தான். நினைச்சா மட்டும்தான் இந்த 2 காரியங்கள், உங்களுடைய content of your life will change as well as the way you have seen God till yesterday. அந்த பெர்ஸ்பெக்டிவும் மறுதடவை இன்னொரு மெச்சூரிட்டி லெவலுக்கு அது மாற்றம் எடுக்கும். Praise the Lord. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, whatever is impossible only he can make it possible என்று நினைக்கும் பொழுது, இன்றைக்கும் கூட நீங்க எந்த ஒரு காரியத்தையாவது குறிச்சு it won't, நடக்கவே மாட்டேங்குது, I don't have faith, லிட்டரலா உண்மையாவே நம்ம ஒத்துக்கொள்வோம். நம்ம மனசுல இருக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா மனித சுபாவமே அப்படித்தான்.
அதோட am I so weak அப்படிலாம் போய் கீழே இறங்கிடுறாதீங்க. எல்லாருக்குமே உண்டு. பேதுருக்கு எத்தனை தடவை தப்பு பண்ணிட்டு போனாரு இல்லையா? கடவுளோடே தான் கூட இருந்தாரு. நீர் தான் மெசையான்னு கண்டுபிடிச்சவரும் முதல்ல அவர் தான். பின்னே வான்னு சொன்னோன்னா ஓடி வந்தவர்லாம் மத்தேயு தான். ஆனா மேத்யூ வந்தாரு. ஆனா அப்படின்னா ஓடி வந்தவங்க துன்பமான நேரத்துல நிக்காம தானே போனாங்க. அதுக்காக அவங்க வந்து am I so guilty? Now I'm not worthy. No, I can't. I won't. But beyond that, the grace of God came upon them. Amen. So God comes to us in the suffering times so that we can understand still more about God. கடவுளை வந்து முழுவதுமா நம்ம வந்து இந்த 6 அறிவுக்குள்ள கண்டே முடிக்க முடியாதுங்க. பட் த்ரூ சஃபரிங் ஒவ்வொரு டைமும் இன்னொரு டைமென்ஷன் கடவுளை வேறு விதமாய் அவருடைய பரிணாமத்தை அது நமக்கு வெளிப்படுத்தும். ஆமென். அப்போ நமக்கு தெரியறதுன்னா என்ன தெரியுமா? Even though if it is impossible, definitely there is only one person in the whole world. எனக்கு தெரிஞ்ச மனுஷங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் beyond that, there is only one person who can make a way. Only God can make a way for us. Praise the Lord. அவரால் மட்டும்தான் ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் செய்ய முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2வது எசேயா I will even make ரொம்ப பாலைவனமா இருக்கலாம். அது தமிழ் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது வனாந்திரமும் பாலைவனமுமா இருக்கலாம். நீ வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, பால் நிலத்துல பாலைவனத்துல இருந்தாலும் சரி. அப்படின்னா ஒண்ணு வந்து புல்லு பூண்டே முளைக்காது. அதான் வில்டர்னஸ். அதுல ஒண்ணுமே வராது. எந்த மாதிரி இடத்தால இருந்தாலும் கடவுள் தான் அதுல நீரோடைகளை தோன்ற செய்கிறது. அப்போ இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் எதுக்காக அனுமதிக்கப்படுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதைத்தான் இன்றைய செய்தியில நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அதோட கூட நம்ம இன்னைக்கு போக போறோம். நான் வந்து 20 வயதாகும் பொழுது காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு தங்கை ஒரு தம்பி 2 பேர் இருக்காங்க. என் தம்பி மேல எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். நான் காலேஜ் படிக்கிறப்ப அவன் 10th ஸ்டாண்டர்ட். எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் க்ளோஸாக இருந்தோம்னா அவன் சொல்லிட்டா நான் டியூஷன் போக மாட்டேன், அக்கா எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கிறா, அப்போ அவள் தான் வந்து எனக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நான் பாளையங்கோட்டையில் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து போவேன் நான் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபஸ்ட் இயரில், என்னோட எம்எஸ்சி ஃபஸ்ட் இயரில். அப்போ அவனை சொல்ல, டே வந்துட்டு போக முடியலடா, அக்கா நீ வந்து சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுக்கலான்னா நான் படிக்கிறதுக்கே இல்லை அப்படின்மா. அப்புறம் நாங்கள் உட்காந்து கேட்டு சிரிப்போம், சேர்ந்து சினிமா போவோம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ க்ளோஸ். அப்போது அந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து அவன் ஸ்கூலில் ஒரு தடவை மயக்கம் போட்டு கொடுத்தான். அப்போது எங்கள் அம்மா கொஞ்சம் பயந்து போய், எங்கள் அப்பா சிங்கப்பூரில் இருந்தார். உடனே ஒரு ஹாலிடே டைமில் எல்லோரும் சேர்ந்து சிங்கப்பூர் போய் அவனுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்போ சொன்னாங்க ஹார்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, பட் ஹீ இஸ் வெரி யங். அதனால திஸ் ஹேப்பன் அரவுண்ட் 1990, 34 இயர்ஸ் பேக். அது அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் இன்னைக்கு செய்கிற மாதிரிலாம் அன்றைக்கி இல்லவே இல்லை. ஸோ தே சைடு 16 வயசு பையன் ஒரு 2-3 வருஷம் போகட்டும், கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும், விளையாடுற பையன் சரியாக தன்னை பார்த்துக்க மாட்டான்ல, அதனால் 3 வருஷம் கழிச்சு வந்தால் பார்த்துக்கலாம், ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சேர்றான். நான் வாரம் போயிட்டே இருக்கேன். ஆஃப்டர் 6 months ஆஃப் டைம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் காலேஜில், அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, யூ கேனாட் கான்டாக்ட் இமீடியட்லி. அந்த சமயத்தில் எனக்கு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கேன். திடீர்னு பியூன் வராப்பில் உன்னை பிரின்சிபல் கூப்பிட்றாரு. என்ன சார் நான் அங்கே போயிருந்தேன், ஒன்றும் இல்லைம்மா உங்கள் வீட்டில் வந்து உன்னை வர சொன்னாங்க, ஏதோ உனக்கு கல்யாணம் பார்த்துட்டாங்களா என்னவோ திடீர்னு வர சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜோக் அடிச்சு விட்டாரு. நான் எங்கள் அம்மா வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கும் போல இருக்கு, நானே எம்எஸ்சி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு சார் என்னே வர சொன்னாங்க காலேஜில் படிக்கிறப்ப, இல்லைம்மா சும்மா வர சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட். ரொம்ப ஹாப்பியாக போகிறேன். எங்கள் அம்மா தான் எனக்கு அது பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு திட்டலான்ட்டு போனேன். பஸ்ஸை விட்டு இறங்குறேன், ஹாப்பியாக தான் இருந்தேன். அடுத்த டவுன் பஸ் எடுக்கிறேன், எங்கள் வீட்டில் போய் இறங்குறேன். வாசலில் பார்த்தா கொட்டகை போட்டிருக்கு. என்ன எதுக்கு கொட்டகை போட்டிருக்கு? சண்டே தான் வந்துட்டு போயிருக்கிறேன். வெட்னஸ்டே ஐ வெண்ட் அகெயின் பேக். 2 நாளுக்கு இடையில போயிருக்கிறேன். எதுக்கு கொட்டகை போட்டிருக்கு? வீட்டு வாசல் அப்படி கால் வைக்கும் போது
வீடு முழுக்க ஆட்கள், ஒரே ஓலம், அவ்வளோ ஓலம். எனக்கு அப்படியே உலகமே ஸ்லிப்படிச்ச மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா இல்லாதனால நான் தான் அத்தனைக்குமே இருந்தேன். நான் ஒரு ஆணுக்கு ஆடா, பெண்ணுக்கு பெண்ணா அந்த வீட்டில் இருந்தேன். நான் எனக்கு புரியவே இல்லை அந்த வயசில். ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. என் தம்பி இறந்துட்டாப்பா இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஜீரணமே பண்ண முடியல. நான் அந்த ரூம்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் வேற ரூமில் போய் உட்காந்து அழுது. எனக்கு அது ஜீரணம் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. எப்படி 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போனேன். he was hale and healthy. எப்படி இது நடந்துச்சு? 2 நாள் பாடி அன்னைக்கு வச்சிருந்தோம் எங்கள் அப்பா சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்காக. அந்த 2 நாட்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதெல்லாம் எங்கள் அப்பா 7 சர்ச்சுகளில் கீபோர்டு வாசிப்பார். சண்டே மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சு நைட் அவர் வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆகும். அவர் தன்னோட 16வது வயதிலிருந்து கடவுளுக்காக ஊழியம் செஞ்சார். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே பையன் அன்னைக்கு வந்து சடலமாக இருந்தான். எனக்கு ஏற்கனவே கடவுள் மேலே பிடிமானமே இல்லாமல் இருந்த வயசு அது. கடவுள் எங்கே இருக்காரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு அப்படி நான் வந்து வெளியில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்த காலகட்டம். இது வேற நடக்கும் பொழுது சுக்குடூராக உடஞ்சி எனக்கு அவ்வளோ கோபம் கடவுள் மேலே திரும்பிச்சு. ஒரு பையனை இவ்வளவு கடவுளுக்காக செய்கிற ஒரு வீட்டில் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நீ ஏன் இதை செஞ்சீங்க? அந்த அந்த ஒரு காரியம் எங்கள் வீட்டில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா அது வரைக்கும் மதுரையிலேருந்து எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் வந்து உடஞ்சி ரொம்ப சுகப்பெல்லாம் படம்னு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நான் அவரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு ஒரு முடிவு எடுத்து, எல்லாமே எமோஷ்னலாக தானே இருக்கும், அதை யாராலுமே ஜீரணம் பண்ண முடியல. எங்கம்மா டக்குனு அட் எண்ட் ஆஃப் த 10th day 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சோன்னே நான் அப்பா கூட போகிறேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷி டோட்டலி வைண்டட் அப் ஹர் ஃபேமிலி ஹியர். நான் அப்பா கூட போகிறேன்னு அங்கே போயிட்டாங்க. என் தங்கச்சி என்னையே பார்க்குறான். நான் ஒரு ஹாஸ்டல், நீ ஒரு ஹாஸ்டல், அவங்க ஒன்று பக்கம், பையனை நடுவில் காணமா. இட் டுக் டோட்டலி 2 years அண்ட் அபவ் அவன் என் கூட இல்லைன்றதை என்னால் ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கு. என் காலேஜில் நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் இயருக்கு வந்து உன்னை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்றேன். ஒரு 6 monthsக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் கரியர் அந்த இது அகாடமிக் இயர் முடியுது. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் நினச்சிட்டேன் என் தம்பி இருக்கிறானே நான் நினச்சிக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா நேராக போய் க்யூவில் நிற்கிறேன். ஹாஃப் வே க்யூ அவ்வளோ பக்கத்தில் வரும்போது பேர் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்கன்ற போது தான் எனக்கு ஞாபகம் வருது அவன் இறந்தே போயிட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஓன்னு கத்தி அழுதேன் நான். 6 months ஆன பிறகும் கூட என்னோட அந்த சஃபரிங் வந்து என்னை விட்டு போகவே இல்லை. என்னோட பெற்றோர் அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஜாய் இல்லாமே போச்சு. எனக்கு ரொம்ப நாள் கேள்வி, why this suffering? அதுக்கு எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இட் ஹேப்பன் இன் 1990. நான் கடவுளை பார்த்தது 2008. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் ஊழியத்தில் அதற்கு ஒரு பதிலை நான் பெற்றுக்கொண்டேன். I will tell you at the end of this message. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை ஆன்கோயிங்கில் கூட இப்பொழுது கூட ஒரு வனாந்தரத்தில் நம்ம நடந்து கொண்டு இருப்போம். ஏதாவது யாராவது நமக்கு மன்னிக்க முடியாதபடி செஞ்சிருப்பாங்க. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதபடியான ஒரு துயரத்தில் நம்ம நின்றுட்டு இருப்போம். நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு அவமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு. அது ஒரு வார்னிங் கூட கொடுக்காம திடீர்னு நடந்திருக்கும். அதுதான் அதுல இருக்க துக்கமே. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துதானே ஒருத்தரை இறக்குறாங்க. ஆனா ஒரு வார்னிங் சிம்டம் டாக்டர்கிட்ட போய் அவர் ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொன்னாரு. விதவுட் அ வார்னிங் லைக்வைஸ் உங்க வாழ்க்கையில ஒரு சிம்டமே இல்லாம ஒரு காரியம் நடந்துடும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கிற தருணங்கள்ல கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறாரு. இப்ப ரொம்ப பாடல் பாடி சந்தோஷமா துதிக்கும் போது ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அந்த இடத்துல இருக்கிறார். சர்ச்சில் ஆண்டவர் இருக்காரா? இருக்கிறாரு. உங்களோட ஆசீர்வாதமான நேரத்தில் ஆண்டவர் இருக்காரா? இருக்கிறாரு. If God is in the church, God is onto the road.
He is a God in the wilderness too. Amen. அந்த வனாந்திரத்திலையும் அந்த பாலைவனத்திற்கும் அவரே ஆண்டவராய் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர். அந்த இடத்துல அவர் அங்க இல்லாம இல்லை, ரைட்? அவர் அங்கேயும் ஆண்டவர் தான், கடவுள் தான், அங்கேயும் அவர் இருக்கிறாரு. But this suffering period tries to teach us something. நமக்கு மட்டும் பாடம் நடத்துதா? அதுதான் நான் சொன்னேன். The content of your life will change as well as கடவுள் ஏன் இதை செஞ்சாரு, அது எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் தான் அவர் மாற்றுவார். கடைசியில் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அப்பதான் நமக்கு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்னஸையும் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கடவுளை இன்னொரு விதமாக நீங்கள் அறிந்து கொள்ள அது உதவும். கடவுளை நெருங்க நெருங்க நீங்க அவருடைய பன்முகம்னு சொல்லுவாங்க, பல மல்டி ஃபேஸ். அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பார், கனி உள்ளவராய் இருப்பார். அதைத்தான் விவிலியம் சொல்றது, he has 1000 names இல்லையா? அப்போ அந்த காலத்துல ஒருவர் கடவுளை எப்படி காண்கிறார்களோ, எப்படி கண்டுபிடிக்கிறார்களோ, அதைத்தான் பேராக அவர்கள் அழைத்தார்கள். குணமளிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதோ யெகோவா ரஃபா என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப காண்கின்ற தேவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. எப்ப அப்படி ஒரு கடவுளை காண்கிறார்கள், அவரோட இன்னொரு டைமென்ஷனை எப்ப பார்க்கிறாங்கன்னா, ஆஃப்டர் a suffering. எப்படி கடவுள் தன்னிடத்துல வருகிறாரோ அதைத்தான் அவர்கள் பெயராக அவரை அழைத்தார்கள். யாவே ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் உண்டுனா சும்மா அவர் பேர் வச்சுக்கல, அதுதான் அவருடைய குணமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதா இந்த சஃபரிங். கடவுள் கிட்ட போக போக பக்கத்துல, இங்க ரொம்ப தொலைவுல ஈகிள்ஸ் ஐயா பார்க்கும் பொழுது இந்த ஊரே தெரியும், வேற இருந்து பார்த்தா இல்லையா? கனடாவே அப்படியே தெரியும், 19 தான் தெரியும். ஆனா நீங்க இந்த கழுகுமலைக்குள்ள இறங்க இறங்க என்னாகும், எத்தனை கட்டடம் இருக்கு, எவ்வளவு உயரம் இருக்கு, அப்படியே மைன்யூட்டா தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை மரங்கள் இருக்கு, விதவிதமான பூக்கள் என்ன இருக்கு, எத்தனை ரோடு இருக்கு. அது ரொம்ப கீழே இருக்கும்போது ஒயிட் லைன் என்ன எது என்னன்னு தெரிஞ்சு போகும். கடவுள் கிட்ட வர 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 ஒரு கிளாரிட்டி நமக்கு வர 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 கண்டிப்பாக ஆண்டவரை பற்றிய உண்மையும், அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர், எவ்வளவு மாட்சிமை மிக்கவர், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் இணைச்சு திட்டங்களை அமைக்கிறார். அது கடைசியாக என்னுடைய துன்பத்தின் வழியாகத்தான் ஒரு நலமான காரியம், நன்மைக்கான காரியமாய் அதை எப்படி மாற்றுகிறார் மக்களுக்கு அப்படிங்கிறதே நமக்கு புலப்படும். Sufferings brings a clarity at the end. ஆனா நம்ம கடவுளோட கூட இறங்க ஆரம்பிக்கிறோம், இன்னும் க்ளோசர் ஆக ஆரம்பிச்சா தான் இந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அதுதான் அதிக விசுவாசி என்று சொல்ல முடியும். அதிகமான விசுவாசியா இருக்கிற, ரொம்ப நம்பிக்கைக்குரியவன், ரொம்ப கடவுளுக்குள்ள ஆழமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த கிளாரிட்டி அப்பதான் கிடைக்கும். நம்ம மேம்போக்கா எனக்கு கிடையாது, எனக்கு நான் ப்ரேயர் பண்ண கொடுத்தா கொடுக்கலன்னு போகும்போது நம்ம கிட்ட அந்த விசுவாசமும் ஆழப்படுறதே கிடையாது. He is a God of wilderness too. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது நடுவுல போகும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம். பட் ஷட் யுவர் மைண்ட். முதல்ல கசகசகசகசன உங்க எண்ணங்களை பேச விடாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஒரு இடத்துல அமைதியா இருந்து வரத்தான் செய்யும். When we want to walk with God, definitely sufferings by part வந்துட்டு தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அவரை இன்னும் ஆழமா தெரிந்து கொள்ளவே முடியும். அப்ப இந்த சந்திப்புக்கு பிறகு நம்ம இன்னும் ஆழப்படுவோம். He does everything for the goodness. He changes everything for the goodness தான். அது நமக்கு இன்னைக்கு புரியாம இருக்கலாம், பட் ஸ்ட்ராங்கா இருங்க அந்த வேலையில. ஏன்னா அந்த வில்டர்னஸுக்கும் அவர்தான் கடவுளாக இருக்கிறார். ஆமென். யோவான் 16:33 I have told you, வாசிங்க யாராவது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உனக்கு ஒரு உபத்திரவம்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு வேற வகையான உபத்திரவம் உண்டு. நான் தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தப்ப என்னுடைய துன்பம் மட்டும்தான் பெரும் துன்பமா இருந்துச்சு. என் கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், அப்ப நான் பிஜி படிக்கிறப்பவும் சரி, அதுக்கப்புறம் சரி, எனக்கு மட்டும்தான், என் வீட்டுல மட்டும்தான் இப்படி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான். என் வாழ்க்கையை சிதறடிச்சு போச்சு. எங்க அம்மா அப்பா சுத்தமா இல்லாம போயிட்டாங்க, நான் தனியாயிட்டோம், ஹாஸ்டல் போயிட்டேன், இவங்க வீடே கிடையாது. இந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்து பாச்சு. அப்படி எட்டி பார்த்தா யாருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என் துன்பம் மட்டும்தான் பெரிய துன்பம், அப்படித்தான் அடைக்கி இருந்துச்சு. ஆனா அதே இந்த பக்கம் நான் வந்த பிறகு
இந்த 16 ஆண்டுகள்ல லட்சக்கணக்கான மக்களை நான் சந்திக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து நின்று ஒரு துன்பத்தை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் துன்பத்தை கேட்டா இன்னொருத்தர் துன்பம் இன்னும் அதிகமா இருக்கு. இவ்வளவெல்லாம் துன்பம் இருக்குமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியுறது இல்லை இப்பதான். எப்படி அதுலயும் அவங்க தாக்கு பிடிச்சு கடவுள்கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் கடவுளே நம்பவே இல்லை, எப்படி உயிர் வாழ்ந்ததே தெரியல. துன்பங்கள் இன்னைக்கு மிகுதியா இருக்கு. ஒரு கணவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு ஸ்பைன்ல வந்து ஸ்லிப் டிஸ்க் ஆயிடுச்சு, L5ல அடி வாங்கியிருக்குங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். சிஸ்டர், அப்படியே என்னோட ஒய்ஃபுக்கு வந்து L4ல வந்து அடி வாங்கியிருக்கு. நான் அப்படி பார்த்தேன், வாட், ஹவு கம் இட்ஸ் ஹேப்பன்? இது என்ன ஜெனட்டிக்கலா டிசீஸா? கிடையாது. கணவன் வேற மனைவி வேற இல்லையா, நம்ம ஜெனட்டிக்கலி வேற வேற. அது எப்படி 2 பேத்துக்கு ஒரே மாதிரி வரும்? என்ன சார் சொல்றீங்க? திடீர்னு இப்பதான் வந்துச்சா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துச்சா? இப்பதாங்க திடீர்னு 1 வருஷமா எங்க 2 பேத்துக்குமே ஆயிடுச்சு. ஏதாவது ஆக்சிடென்ட்டா? இல்லைங்க, எனக்கு முதல்ல வந்துச்சுங்க, 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் பார்த்தா L4ல ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. எனக்கு புரியவே இல்லை. சார் என்ன சார் சொல்றீங்க? இல்லை, அதை இன்னொன்று சொல்லணும். இன்னொன்று என்னது சார் ஆச்சு? 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு காமிக்கிறாரு, இவங்க 2 பேருக்குமே L4ல ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை. நான் அப்புறம் உட்காந்துட்டு அந்த பிரேயர் குரூப் ஹெட் அங்கே உட்காந்துருந்தாரு. அப்போ நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், நான் சரியான காதல் எனக்கு விழுந்தா இல்லை நான் பிரம்மையில் ஏதாவது நினச்சிட்டேனா? என்ன சார் சொல்கிறாரு? ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இல்லை. ஆமாங்க, ரிப்போர்ட் எடுத்தாங்க, நம்ம கூட தான் இருந்த பையன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இப்போ 4 பேருக்கு சிவியரான முதுகுவலி. நான் யோசிச்சு பார்த்தேன், டெஃபிஷியன்சி. ஒரு வியாதி வந்தா தான் வியாதிங்கிறது வந்து டெஃபிஷியன்சியில் போய் முடியும். பட் ஸ்பைனல் கார்டில் வந்து டிஸ்க் விலகிறது, முட்டு விலகிறது மறுத்தாது, அது டெஃபிஷியன்சியில் வராது. அடி வாங்கினா, குளிஞ்சா, அடிபட்டா அப்பதான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அந்த மாதிரி தான் வரும். திடீர்னு இருக்கிற குழந்தைங்க, நல்லா இருக்கிற ஒய்ஃப் எப்படி வரும்? ஏதாவது ஐடியா? ஆஸ்டியோபோரோசிஸ், இனிப்பு தேய்மானம். விலகிறது வேற, தேய்மானம் வேற. தேய்மானம் டெஃபிஷியன்சி, விலகிறது. எஸ், யார் சொன்னாது? எஸ், that's the reason. யாரா உங்களுக்கு வச்சு செய்தது? பரிதாபமா இருந்துச்சு எனக்கு அவங்களை பார்க்க. நல்லா இருந்த குடும்பம், ஒன்று மாற்றி ஒன்று, அவ்வளோ நம்பிக்கையா அவர் வந்து நிற்கிறாரு. சிஸ்டர், எப்படி சிஸ்டர் இப்படி ஆகுது? 4 பேருக்கு இப்போ ஒரு ஆள் சம்பளத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். கையில் காசே நிற்க முடியாது சிஸ்டர். வலி வேற ரொம்ப இருக்கு சிஸ்டர், என்னால் வேலை செய்ய முடியல. அவர் சொல்ல உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் ஒருத்தர் தாக்க முடியும்? இதெல்லாம் என்ன மாதிரி சோதனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு. உங்கள் பேர்கள் எழுதி கொடுங்க, நான் தனியாக பேசுகிறேன் போயிட்டேன். நான் ஊருக்கு போய் தான் இங்கே உட்காந்து பேசுவேன் உங்கள்கிட்ட. தீபாவளி கேட்டேன், செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. So there are so many things around us. என்னுடைய துன்பம் தான் பெரிய துன்பம் கிடையாது, உங்களுடைய துன்பம் தான் பெரிய துன்பம் கிடையாது. நம்மளை சுத்திலும் நம்மளால ஜீரணமே, நம்ம துன்பத்தை நம்ம ஜீரணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொல்றதே நம்மளால ஜீரணம் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட துன்பத்தோடு இன்னைக்கு நம்மளை சுத்தி மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் வாழும் நாள் வரைக்கும் உனக்கு துன்பம் உண்டு உண்டு, அவ்வளவுதான். அப்போ நீ வார்த்தையை வந்து டீகோட் பண்ண கத்துக்கணும். சும்மா வார்த்தையை சொன்னா பத்தாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, அவரே சொல்லிட்டாரு, போ, உலகத்துல இருக்கிற வரைக்கும் துன்பம்ட்டாரு, அதுல எனக்கு வந்து முடிஞ்சிருக்கு பாரு இருக்கிறதுலே அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். நோ, டீகோட் தட் வேர்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, துன்பம் உண்டு, உனக்கு ஒரு துன்பம் உண்டு, உனக்கு ஒரு துன்பம் உண்டு, உனக்கு ஒரு துன்பம் உண்டு. எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறேன். ரைட், 4 பேர் பிளேட்லயும் இப்ப சஃபரிங் இருக்குது அப்படின்னா, how you handle things, அதுதான் வித்தியாசப்பட போகிறது. எப்படி நீ கையாள போகிறாய்? நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா decode this word. அப்ப என்ன சொல்லுது? அவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கும் நாள் அளவும் துன்பம் உண்டு, அதை நான் இப்பொழுதே உனக்கு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. ஓகே, எனக்கு இந்த துன்பம் கொடுக்கப்படுது. ஓகே, பட் இந்த சஃபரிங்க்கும் he is a God who is going to be in
control of. Amen. இதுக்கும் அவர் தான் பொறுப்பாளி. இதுல இருந்தும் அவர் என்னை வெளியே எடுப்பாரு. இதை எதற்காக கொண்டு வந்தாரோ அதை கரெக்டா அதை முடிக்கும் பொழுது எனக்கு சொல்லுவார், இது ஏன் இது வந்துச்சு, இது எதற்காக என்று எனக்கு அறிவிப்பு செய்வார். அவரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எடுக்கும். அந்த துன்ப நாட்கள்ல புலம்பாம அவநம்பிக்கைக்குள்ள போகாம just walk through the valley of shadows. வேற வழியே கிடையாது. எல்லாருக்குமே துன்பம் இருக்குங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்கிட்ட 2வது துன்பம், துபாயில ஒரு பையன் வந்து சொன்னது, 17 சிறைச்சாலைகளில் அவர் இருந்திருக்கார். He is just at the age of 32. 17 சிறைச்சாலைகள். ஸ்ரீலங்கால இருந்து ஓடிட்டு வந்த பையன். கள்ளத்தோணியா ஏறி நீ ஏன் போய் ஒரு கண்ட்ரியில இறங்கி சிறைச்சாலைக்கு போற அளவுக்கு ஏன் அப்படி பண்ற? ஒரு ஊர்ல கிடக்க வேண்டித்தானே. சிஸ்டர் சிம்பிளா சொல்லுவா, சோறு கிடைக்கும் பிரசன் போலாம். இந்த இடத்துல எனக்கு சோறே கிடைக்கலடா, எனக்கு ஒரே வழி, எனக்கு தெரியும் இது எப்படி சோறு கொண்டு வரணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட வழி, கள்ளத்தோடு ஏறினா அந்த துறைமுகத்தை போகும்போது எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், கொண்டு போய் சிறையில் அடைக்கும். அவன் எவ்வளவு நாள் வச்சிருக்கானோ எனக்கு சாப்பாடு உண்டு. இது என்னுடைய வாழ்க்கை. என்ன சொல்வீங்க அவனுக்கு? அந்த துன்பத்துக்கு நீங்க எப்படி விடுதலை கொடுப்பீங்க சொல்லுங்க. உங்க துன்பத்திற்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு அந்த ஞானம் இல்லாதனால, அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லாததுனால தன்னந்தனியா இன்னைக்கு இந்த உலகத்துல துன்பத்தோட அலையிறாங்க. நிறைய நிறைய வகையில இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. But you are able to sit down here and listen to the word of God. நீங்க பாடல் பாடுறதையும் praise and worship பண்றதுலயோ உங்களுடைய நம்பிக்கை நடவு ரொம்ப பெருசா இருக்கணும். When the sufferings comes to you, welcome it. வா, எனக்கு ஏதோ சொல்லித்தர போல உங்களுக்கு, அவ்வளவுதான், வந்துட்டு போ, நீனும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் உங்களுடைய மனம் திடத்தோடு இருக்க வேண்டும். Praise the Lord. நம்ம நிறைய கற்றுக்கொள்வோம், நம்ம நிறைய ஞானத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். That is needed for the next years. That is needed. அதனாலதான் கடவுள் துன்பத்தை அனுப்புகிறார். In this world you will have trouble, but take heart, I have overcome this world. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அத்தாரிட்டியோட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. He is not the authorized person. அதுக்கு மேல அவர் இருக்கிறாரு. So even in the midst of your sufferings today, he is above that. உங்களுக்கான கிரேஸ், அதை தாண்டதுக்கு உண்டான பலனை நான் சொல்றேன். என்ன துன்பமா இருந்தாலும் சரி, 17 சிறைச்சாலைக்கு போயிட்டு வர ஒரு பையனுக்கு சாகணும்னு வரல, வாழணும்னு தான் அவன் வாழ்றான். அதுதான் கடவுளுடைய கிருபை. அது அந்த பையனுக்குள்ள ஊற்றி இருக்கிறார்கள. நமக்கு வந்திருக்கிறது என்னது? அதெல்லாம் தாண்டுவோம். நம்ம அதை தாண்டி நம்ம நிற்கக்கூடிய ஆட்களாய் தான் கடவுள் நம்மை மாற்றுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த படத்தை பாருங்க. அவர் பின்னால் அதே சகோதரர்களை மீட் பண்ணும்போது ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, யூ intended to harm me என்று சொல்றாரு. நீ எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. அன்னைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த பையனுக்கு. அன்னைக்கு that suffering came into his life. குழிக்குள்ள போட்டாங்க. நம்ம செத்து போவோம் தான் அவர் நினைச்சாரு. நம்ம சோறு தண்ணி இல்லாம சாக போறோம்னு நினைச்சாரு. அனாதையா விழுந்து கிடக்க போறோம்னு நினைச்சாரு. ஆனா பின்னாடி வரப்போற வாழ்க்கை அது அவர் அனாதையா விடலையே. That suffering made him to meet God. அவர் கடவுளை சந்தித்தார். ஆளுநராய் இருந்த பொழுது கடவுளை சந்தித்தார். எவ்வளவு சஃபரிங் அப்புறம் ஆண்டவரே என்னை இவ்வளவு உயர செய்தீங்கன்னு the perspective of God அவரை இன்னொரு விதத்திலே அவரை கண்டுபிடிக்க அது ஏதுவாக இருந்தது. Praise the Lord. மார்க் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடல்ல பயணம் செய்த பொழுது ஆண்டவரோ ஒரு ஓரத்தில் உறங்கி கொண்டிருந்தார். பெரும் புயல் காற்று அடிச்சது. அந்த படகுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து மூழ்கினது. அலைகழிக்கப்பட்டாங்க. எல்லாரும் இறந்து போவோம்னு நினைச்சாங்க. ஆண்டவரும் அவங்க அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார். அந்த சீடர்கள் கேட்டாங்க, ராபி, டீச்சர்,
Don't you care if we drown? நாங்க மூழ்க போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? மூழ்கிற மாதிரி நான் இருக்கிறேனே. You might also be in that kind of problem now. மூழ்கிறது மாதிரி வியாதியா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம். உலகத்துல எல்லாருக்கும் அந்த துன்பம் இருக்குது. ஒரு துன்பத்தை ஒரு சேனலைஸ் பண்ணு, அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாருமே. உன்னைய விட துன்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாருமே, உன் துக்கம் ரொம்ப கம்மியா மாறும். அன்றைக்கு அவங்க கேட்டாங்க, எங்க படகுலே உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? நாங்க மூழ்க போகிறோமே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அன்றைக்கு அதட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த புயல் காற்று சட்டென்று அமைதியானது. ஒரு சமாதானம் அந்த இடத்துல உருவானதை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் சஃபரிங் நேரத்துல அவரோட போராடிங்க. You are inside the boat. You understand that being a Christian, மீட்பு அடைச்சிட்டே, ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன்ற கிறிஸ்தவ உன்னோட போட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. அப்படித்தானே? இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்படி என்ன சொல்றீங்கன்னா, போட்ல நீனும் சஃபரிங்ல இருக்கிற, ஆண்டவரும் இருக்கிறாரு. ரெண்டுமே நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளுது. ஆனா என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் என் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. எங்க போனார் ஆண்டவர்? இந்த நேரத்துல அவர் காணாம போயிட்டாரு, என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் இப்படி செஞ்சாரோ? so many question mark அந்த துன்ப கலத்த நேரத்துல நமக்கு வந்துட்டு போகுது. I tell you, he might or might not be, because he is an invisible God. I'll put a question to you. If you are in a suffering of a boat, you do please invite God into your boat. That's it. Just say, God, be with me in my boat. கடவுளோட அலக்கழிக்கிறக்குள்ள போட்ல இருந்தா போதுமானது. அன்னைக்கு அவங்க அவரை தட்டி எழுப்பி, ராவி நாங்க கிடக்குறோமே, நீங்க தூங்குறீங்களேன்னு சொல்லி அவர் கடலை அதட்டி ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதான் நடந்துச்சு. நீ அமைதியா சும்மா உட்காந்துருந்தாலும் அந்த காற்று கடலும் உன்னை ஒண்ணுமே செஞ்சிருக்காரு. ஏன்னா கடவுளை கூட உட்காந்துருக்காரு. அந்த காற்று கடலும் உனக்கு தான் பண்ணுச்சுன்னா அவரே தானே பண்ணும். அவர் எல்லாத்தையுமே மூழ்கடிக்க விடுவாரா? இல்லை இல்ல. So see to that always in your boat, let God be there. Praise the Lord. அவர் இருக்காரான்னு மட்டும் பாருங்க. அப்போ you invite God to your boat. அவ்வளவுதான். அது சஃபரிங்ல அது ஒண்ணுதான் நீங்க செய்ய வேண்டியது. அப்ப என்ன செய்யலாம்? ப்ரேயர் பண்ணு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ எந்திரிச்சு போ. இந்த அட்மோஸ்ட் சஃபரிங்ல தான் நிறைய பேர் எந்திரிச்சு கம்பேஷன்னா என்ன, எம்பத்தினா என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்கிறாங்க. When there is an earthquake onto the road, நான் டாலஸ்ல ஒரு தடவை இருந்தப்ப டொர்னாடோ வந்துச்சு. எங்க ஸ்ட்ரீட் வழியாவே வந்துச்சு. எல்லாரோட வீடு இடிச்சு, ஒருத்தர் வீடு இல்லை, ரூஃபே இல்லை. சொல்லப்போனா என்னோட தங்கச்சி வீடு டாலஸ்ல ப்ரேயர் ஹால், அந்த ஒரு வீடு மட்டும்தான் ரூஃபோடே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க எல்லா வீடும் அவுட்டு. எல்லாரும் அன்னைக்கு ரோட்ல நின்று அவங்க வீட்டில் என்ன பிரெட்டு பிஸ்கெட் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. When a suffering comes, automatically empathy comes. அடுத்தவங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். A suffering is always sent to have a learning, life learning ஆகுது. அடுத்த வருடம் திரும்பி அதே ஸ்ட்ரீட்டுக்கு போன எல்லாரோட கூரைகளும் திரும்பி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருந்துச்சு, கவர்மெண்ட் அழகாக கட்டி கொடுத்துச்சு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒரு எம்பத்தியே இல்லாமல், பக்கத்து வீட்டில் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி இருந்துருக்கலாம். ஆண்டவர் ஒரு டொர்னாடோ விடுறாரு. இப்போ அடுத்த வீட்டுக்காரன் எவன் எல்லாம் தெரிஞ்சிச்சு, ரொம்ப அன்பாயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறான். ஆண்டவர் திருப்பி மேற்கூரையை போட்டு கொடுத்தார். This is how God works. He will rebuild your life after your suffering.
ஸோ நீ ஜஸ்ட் என்ன பண்ணு, ஆண்டவரோட இருக்கிற வேலையை மட்டும் பாரு. 6 அடி தான் நம்ம இருக்கிறோம். we cannot fly into the sky. நம்மளோட அளவு அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளால தூக்க முடியும். உன்னால 25 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போக முடியுமா காருக்கு? முடியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் தூக்க முடியும். எனக்கு ஏன் அளவு என்னன்னு எனக்கு தெரியும். டோன்ட் கோ பியாண்ட் தட். சஃபரிங்குமே அப்படிதான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் மைண்ட்லையும் ஹார்ட்லையும் தூக்கிக்கிட்டே இருக்காருங்க. If God is there in your boat, calm down your hearts. Calm down. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு calm down வந்துட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுள் அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டினார். அடங்கு என்று சொன்னார். உடனே அந்த காற்றும் கடலும் அடங்கிற்று. In the name of Jesus, I too tell you, let your emotions, let your worries, let your crying heart calm down. In the name of Jesus, let it happen. Calm down. If Jesus is in your boat, nothing is going to happen. ஒரு ட்ரபிளும் உன்னை ஒன்று நெருங்க போகிறதில்ல. ஒரு சின்ன சொல்யூஷன் மூலமாக எவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்தை அவர் சரி செய்து விடுவார். நீ கிறிஸ்டியனாக இருக்கியா? You are with the Christ. Fly above your emotional suffering. நீ அழுதுகிட்டே இருந்தா நீ கிறிஸ்தவங்களே கிடையாது. முதல்ல உன் புலம்பலையே சொன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. முதல்ல அது இருக்கோ, you have to fly above your suffering. என்னை ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்காரு. ஒரு பிரச்சனை இருக்குங்க, ஆனால் அது ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்யப்படாது. I am a chosen person. என் வாழ்க்கையில அந்த சஃபரிங் முடிகிற நேரத்தில் என்னை சந்திக்க வருவார். நீ அதை மட்டும் பிலீவ் பண்ணிப்பாரு. You will have a lot of testimony. That is how a Christian has to look forward to the life. Look forward. There is always a hope. கடவுளை பின் சொல்றணும்னு முடிப்பட்டா, there is not, அது கிரைஸ்ட பின் சொல்லணும்னு முடிப்பட்டா, there is not going to be a smooth sailing. முதல்ல சுறாவளியா தான் இருக்க போகுது. The more and more when you go closer and closer to the God, you will feel the storm, you will feel the wind, you will feel the waters flowing on to you, but you are getting closerங்கிறத அர்த்தம். ரொம்ப தொலைவில் நிற்கிறவரை உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, சும்மா வேடிக்கை தான் நீ பார்ப்பேன். But you will not experience the power of the Lord. Praise the Lord. Praise the Lord. So when you are into the middle of the storm, you are experiencing the power of the Lord. இதனுடைய பவரை நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களோட விசுவாசமும் இதோட முடிவில் வேற விதமா வளர்ச்சி அடைந்திருக்கும். That is how a leader is created. So be prepared for that. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய தம்பி இறந்த பொழுது நான் 1000 கேள்விகளோடு இருந்தேன். என் குடும்பம் சதைஞ்சு போச்சு. எப்படி எடுத்தீங்க ஆண்டவரேன்னு ரொம்ப ஆண்டவர் கூட பல்லு கட்டிட்டு இருந்தேன். நான் 2008 நான் ஊழியத்திற்கு வந்தேன். அதன் பிறகு ஒரு 3-4 வருஷம் போச்சு. 2012 ஒரு பெரிய சர்ச்சில் கண் கொள்ளாத கூட்டம் இருக்கிற இடத்துல பிரசங்கத்தின் நடுவில் ஆண்டவர் என்னோட வாயில வார்த்தைகள் வச்சார். 2012, this is 2024. இந்த 12 வருஷத்துல அநேக இடத்துல அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்ததை நான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன செய்யுது, அன்னைக்கு திடீர்னு கஷ்டம், துன்பம், அழுகை இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் வீட்டில் இழப்புகள் நேரிட்டது. யாராவது பறி கொடுத்து, சமீபத்தில் பறி கொடுத்தேன். என் வாழ்க்கை நல்லா குழஞ்சு போயிடுச்சு. ஒரு குழந்தை அது போயிடுச்சு. கணவன் இறந்துட்டாரு. என்னால் இன்னும் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அப்பாவோட மரணம் என்னை பாதிச்சிச்சு. அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. சில நேரங்களில் சில பேருக்கு அவங்களோட குரல் காதில் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க சில தீமையானது ரைட்டா, சில சமயங்களில் வா நீர் வா என் கூட அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது சில பேருக்கு. சில நேரத்தில் ஒரு குழந்தையோட இறப்புக்கு அப்புறம் ஒரு தாய்க்கு மகிழ்ச்சியே வரதே இல்லை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அநேக பேர் கை தூங்கினாங்க. அந்த நாள்ல இருந்து எப்பவும் ஒரு பிரசங்க நேரத்தில் ஒரு 5 minutes அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உன்னையோட அந்த துக்கம் அதெல்லாம் வெளியேறுது. மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாங்க, அவங்க வாழ்க்கை நேரம் முடிஞ்சிச்சு, போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்தாங்க போயிட்டாங்க.
நம்ம தான் அதை சுமந்துக்கிட்டே இருந்திருக்கோம். வீக்னஸ், அதனால சுமந்த எமோஷனல் வீக்னஸ். ஆனால் இன்னைக்கு கடவுள் உனக்கு கிருபை தராரு. He blesses you with His spirit, joyful spirit கொடுக்குறாரு. அதனால அது வெளியேறுது, அவருடைய அன்பு உள்ள வருது. இனிமே அந்த துன்பம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச பொழுது நிறைய பேருக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆனாங்க. அதன் பிறகு எனக்கு நிறைய பேர் டெஸ்டிமனி வந்து சொன்னாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க 2018 வந்தீங்க சிஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு, அன்னைக்கு எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, அதுலேருந்து நான் அதெல்லாம் மறந்துட்டு நல்லா இருக்கேன் சிஸ்டர். அதுக்கு பிறகு இந்த டெஸ்டிமனி வந்து ஏன்னா எல்லா சர்ச்லையும் நான் ஜாப் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கொடுத்துருந்துச்சு. நான் 12ல் ஆரம்பித்தேன், 18வது வருஷம் தான், 6 வருடத்திற்கு பிறகுதான் ஒரு நாள் எனக்கு பொட்டில் அடித்த மாதிரி புரிஞ்சிச்சு. The context of my life changed and to see the perspective of God in a different way I could understand. என் தம்பி இறந்தா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா, இறந்தா, ரொம்ப பாதிப்பாச்சு. கடவுள் அதனையும் அநேக பேருடைய வாழ்க்கைக்கு நன்மையானதாக அதை மாற்றினார். என் தம்பியினுடைய ஒரு இழப்பை நான் மறக்கலை, இன்னைக்கு நான் மறக்கலை. ஆனால் அந்த வலியை நான் உணர்ந்து அடுத்தவங்களுக்காக அதனால தான் நான் எம்பத்தியாக ஜெபம் பண்ணவே முடியுது. என் வாழ்க்கையில் அது நடக்கலைன்னா இன்னொருத்தருக்கு அந்த பாரத்தை எடுத்து என்னால் ஜெபம் பண்ணவே முடியாது. என் தம்பி அன்னைக்கு இறந்துட்டான்னு நான் கதறினேன், கோபம் இருந்தது. 18லனா நான் கண்டுபிடிச்சேன், 90ல் இறந்த பையனை நான் 2018 ஒரு நாள் பிரசங்கத்தின் நடுவில் நான் கண்டுபிடிச்சேன். என் தம்பி இறக்கலை, நான் எத்தனை பேருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அந்த வேலைகளெல்லாம் என் தம்பி ஹெவனில் சந்தோஷமாய் சிரிக்கிறான் என்று நான் புரிந்து கொண்டேன். God changes every of your suffering into a great goodness for the humanity. பலருக்கும் நன்மையானதாக அதை மாற்றுவார். Our God is not the God of joy alone. It's not the God of blessing alone. He is the God. He is in control of your wilderness too. Praise the Lord. ஜெபம் பண்ண எழுந்திருக்கலாமா? கண்களை மூடலாமா? அன்பான தகப்பனே, சுறாவளியின் மத்தியில அந்த படகிலே நீர் சீடர்களோடு இருந்தீர் சுவாமி. நாங்களும் அந்த சீடர்களை போன்று அநேக நேரத்தில் பயந்தவர்களாய் இருந்தோம், பயந்து போய் கதர்ந்தவர்களாய் இருந்திருக்கிறோம். கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய வாழ்க்கையில ஏன் இது நடைபெற்றது என்று உம்மை நோக்கி கேள்வி எழுப்பினவர்களாய் இருந்தோம். இந்த துன்பம் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உம்மை நோக்கி கேள்வி எழுப்பி கூக்குரலிட்டோம். ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் இடத்துல அடிமையாய் இருந்த பொழுது அவர்களுடைய கதறலை கேட்ட தேவன் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இதோ எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு ஒரு பொழுதிலும் அகல்வதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. இதோ இன்றைக்கும் கூட அந்த கண்ணீரின் மத்தியிலே இந்த இடத்துல யாரேனும் இருந்தா, இதோ இந்த காரியம் நடக்கலையேன்னு ரொம்ப நாட்களா என் துன்பத்துல பாரத்தோடு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கலாம். மறக்க நினைக்கிற காரியங்கள் மறக்க முடியாதபடி மீண்டும் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிற எண்ணங்களோடு இந்த இடத்துல வந்து இருக்கலாம். உங்கள் அனைவரையும் இன்றைய நாளிலே ஆண்டவர் சந்திக்க வந்திருக்கிறார். இதோ உன்னுடைய படகிலே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வந்திருக்கிறார். உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாம் முடிகிற தருவாயில நீ என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய மகிமையை காணுகிற நாட்கள் இதோ வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய துன்பத்தை நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அதுக்கு எதிராக நான் போராட போறதில்லை, நீங்க அதை அனுமதிச்சிருக்கிறீங்க சுவாமி. அந்த துன்பத்தின் மத்தியில நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்வதற்காய், அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதற்காய், நான் திடமுள்ள ஒரு ஆத்மாவை
இதோ அதை நான் ஏற்றுக்கொண்டு, அந்த சிலுவையும் நான் ஏற்றுக்கொண்டு இதோ உம்மிடத்துல வருகிறேன் என்று சொல்லுங்க. எப்படி நயகரா பக்கத்துல போக போக சூறாவளி காற்றும் மழை தண்ணீருமா நம்மள பக்கத்துல நெருங்குவதா விடாதபடி துன்பங்கள் வரலாம். இன்றைக்கு கூட ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கினீங்கன்னா அவங்களுக்கு துன்பம் உண்டு, சூறாவளி போல அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட சொல்லுங்க, வெளி மனிதரை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என்னோட படத்துல இருக்கிறாரு, என்னுடைய சூறாவளி எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது, அவர் எனக்கு நன்மையானதாக அதை மாற்றி தருவார். ஆமென், ஆமென். அவை அனைத்தும் என்னுடைய நன்மைக்காய் மாறப்போகிறது, என்னுடைய நன்மைக்காய் மாறப்போகிறது. இதோ அதிலே தேவனுடைய மகிமையை நான் காணப்போகிறேன். இதோ அன்றைக்கு என் தம்பி இறந்த பொழுது நான் ஒரு ஆளா இருந்து என் தம்பி போயிட்டானே நினைச்சேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உலகமெங்கும் எனக்கு 100கணக்கான தம்பிகளை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் மகத்தானது. அவர் செய்ய நினைப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது. இதோ உனக்கும் அதை மகிமையானதாய் மாற்றி கொடுப்பார். உனக்கு ஆறுதலை அவர் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை அவர் இரட்டத்திரையாய் உனக்கு திருப்பி தருபவராய் இருப்பார். இதோ ஆண்டவருடைய வல்லமையை நினைவு கூறுவோம். அந்த வேளையில அவருடைய பராக்கிரம காரியங்களை நினைவு கூறுவோம். செங்கடலின் முன்பாக 40 லட்சம் மக்கள் நின்றாங்க. ஆண்டவரே, எங்கேயும் வழி இல்லையே, நாங்க அழிந்து போவோமோ என்று வந்து நின்றாங்க. ஆனா அவர் செங்கடலை பிளந்து வழிகளை ஆயத்தம் செய்தவர் அவர். அப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். செங்கடலை பிறந்த தேவன் நமக்கும் கூட வழிகளை ஆயத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். இதோ நம் வாழ்க்கையிலும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ விரைவில் நம்மை சந்திக்க போகிறார். இதோ அந்த செங்கடலை கடந்த பின் இதோ அந்த 40 லட்சம் மக்கள் திரும்பி பார்த்த பொழுது, நீ கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதிருப்பாய் என்று சொல்லும்படியார் அந்த தீங்கு அவர்களை அணுகவே இல்லையா. ஒரு முறை நீ அந்த தீமையை கடந்து சென்ற பிறகு அதை நீ வெற்றி கொள்பவனாய் மாறுகிறாய். இதோ அந்த துன்பத்தை நான் வெற்றி கொள்ள போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? அந்த துன்பத்தை நீங்க தாண்டி வெற்றி கொள்ள போகிறீங்க. அதுவே கிறிஸ்துவின் மக்களாய் மாறுறீங்க. இதோ நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுபடி இதோ என்னை ஆசீர்வதித்து சொல்லலாமா? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு சூறாவளியின் மத்தியில நடந்து சென்று கொண்டிருக்கலாம், அவமானத்தின் மத்தியில நடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனா என்னோடு கூட என் வலது கரத்தை பிடித்து நீர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நான் கலங்க போவதில்லை, நான் திகைத்து அழப் போவதில்லை. சுவாமி, எனக்கு வைத்திருக்கிற கதவுகளை நீர் திறக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உன்னை இன்றைக்கு அழைத்து வந்து உன்னோடு பேசுறவராய் இருக்கிறார். ஆமென். இதோ நீ கலங்காதே, திகையாதே, நானே உயிருள்ள தேவனாய் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறவர். அனைத்தும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உனக்கு வாதை ஒன்றும் நேராது என்று சொல்லுகிறவர். எந்த கட்டுகள் உனக்கு எதிராக வைத்திருக்கப்பட்டிருந்தாலும் வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவருடைய பசும் புல்வெளியிலே நடத்துகிற தேவன் அவர். அவருடைய பசும் புல்வெளியிலே நடத்துவார். உன் எதிரிகளுக்கு முன்பாக அவர் ஓர் பந்தியை ஆயத்தம் செய்கிறவர். அவர் உனக்கு எதிராய் தீவினைகள் வந்தாலும் எதிரிகள் வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் அவன் ஒரு நாள் ஓடி போவார். உன்னை ஒரு பொழுதிலும் அவர் கைவிடுவதே இல்லை. உன்னை அவர் நேசிக்கிற தேவன். உனக்கு தீங்கு இழைப்பாரோ? உன்னை அவர் கைவிடுவாரோ? உன்னை அவர் உயர்த்துவதற்காய், உன்னை திடமுள்ளவனாய் மாற்றுவதற்காய் இதோ உனக்கு அனுப்பின அந்த தீங்கோடு அவர் அருகிலேயே அவருடைய கட்டுப்பாட்டிலே அதை வைத்திருக்கிறார். இதோ நீ திடம் கொள், வீறு கொள், எழுந்து நில் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இதோ
கர்ஜிக்கும் சிங்கம் போல வந்தாலும் இதோ அதனை அந்த வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அது உன்னை தீங்கிழைக்காது என்று சொல்கிறார். இதோ இதை தாண்டுகிற பலத்தை இன்றைக்கு உனக்கு அருளி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு தீமை வந்தாலும், இதோ எந்த விதமான அவமானங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும், ஆண்டவரை சந்திக்கிற நாள் வந்து விட்டது என்று நினைத்துக்கொள். கூடிய விரைவில் இதை தீர்க்க என் ஆண்டவர் என் வாழ்க்கையில வரப்போகிறார் என்று சொல். ஆமென், ஆமென். இதோ நான் ஆண்டவருடைய பெயரை அறிந்திருக்கிறபடியினாலே அவர் என்னை விடுதலை பண்ணுவார். எனக்கு விடுதலை உண்டு என்று விசுவாசி. இதோ ஆண்டவரே, இன்றைய நாளில ஒரு துன்பத்தோடு, ஒரு துயரத்தோடு, ஒரு அவமானத்தோடு இந்த இடத்துல வந்த ஆண்டவரே, ஆனால் நீர் என் படகிலே இருக்கிறீர். நான் உலகத்தில் கிடைக்காத சமாதானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த பரலோகத்தின் சமாதானம் இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் கடந்து வரட்டும். அந்த பரலோக சமாதானம் இறங்கட்டும் உங்களுக்குள்ள. உலகத்துல கிடைக்காத சமாதானம் அது. இதோ ஆண்டவர் அருளுகிற சமாதானம், உனக்கென்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்த சமாதானம் அது. இதோ உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை அது. ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. நீ உண்மை தேவனை அறிந்திருக்கிறாய். உன்னோடு உயிருள்ள தேவன், ஆற்றல் உள்ள தேவன் உனக்கு உண்டு. இதோ அவர் தருகிற சமாதானம் உனக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ அவர் கரங்களை விரித்து உன்னை அழைக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய கரத்தை விரித்து அன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னையே அவர் நமக்காய் ஒப்புக் கொடுத்தார். அப்படிப்பட்ட அனாதி அன்பை கொண்ட தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவர் அன்பாய் நம்மை அரவணைத்து, கலங்காதே, கலங்காதே, இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் மட்டுமாய் தீமைகள் உண்டு, ஆனாலும் திடம் கொள், நான் அதை மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். அந்த தேவனுடைய கரத்தை நாம் பற்றி கொள்ளலாமா? அவருடைய கரத்தை இன்றைக்கு பற்றி கொள்ளுங்க. அந்த கரத்தை பற்றி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்றென்றைக்கும் இந்த கரத்தை நான் கைவிடேன். ஆண்டவரே, என் இறுதி நாள் மட்டுமா நான் பிடித்து செல்ல போகிறேன் சுவாமி. நான் காற்றையும் கடலையும் கடந்து செல்ல ஆயத்தமாகி விட்டேன். ஆண்டவரே, இதோ எனக்குள் திடத்தின் ஆவியை நீர் ஊற்றும் தகப்பனே. எந்த இடத்திலும் நம்பிக்கை இழப்பை நான் கொடுக்காதபடி நான் திடம் கொள்ள மட்டுமா உங்களுடைய கரத்தை நான் பற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்க. இதோ ஆண்டவரோடு கொடுக்க கூட நடக்க ஆயத்தமாகுங்க. ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் தகப்பனே என்று சொல்லலாமா? என்னை கரம் பிடித்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் தலைவராய் இரும் ஆண்டவரே. என்னை தொடர்ந்து வழி நடத்தும் சுவாமி என்று சொல்லலாமா? இதோ ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். அவருடைய கோலும் நெடுக்கழியும் உன்னை வழி நடத்தும். உனக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்கிறது. ஆண்டவர் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் அருகிலும் ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து அன்பும் அந்த சமாதானமும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் உங்களுடைய மன காயங்களை எல்லாம் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், பயங்கள், கலக்கம், வலிகள், இரவில் கண்ணீரோடு இருந்த நாட்கள், வேதனையின் பாதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவர் அருளுகிற அந்த பரலோகத்தின் சமாதானத்தினாலே மறைந்து கொண்டிருக்கிறது. இதோ உன் கண்களுக்கு முன்பாய் புதிய பாதைகள் தோன்றட்டும். இத்தனை நாளும் கதவுகள் அடைபட்டு இருந்தால் இதோ அந்த புதிய கதவு உனக்கு தென்படட்டும். இதோ அந்த புதிய கதவை நோக்கி நீ நடக்கிற காலம் வந்து விட்டது. அந்த கதவை திறந்து இதோ வெளிச்சமான காலத்திற்குள் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து சொல்ல போகிறார். அந்த இடத்துல விசுவாசி. அந்த காலத்தை காட்டுவதற்காகவே இன்றைக்கு ஆண்டவரை அழைத்து வந்திருக்கிறார். நீ ஆண்டவரை
சமாதானத்தை பெற்றுக்கொள். உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நீர் புதிய கதவை திறக்க போகிறீர் ஆண்டவரே. என்னுடைய கவலை கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு நான் வைத்திருக்கிற கவலை கண்ணீர் முடிவடைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எந்த விஷயத்துல நீங்க அழுது கண்ணீரோட வந்தீங்களோ அது முடிஞ்சிச்சு. இனி வருகிற ரொம்ப சீக்கிரமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார். உன்னை அதிலே மகிமையாய் அவர் நடக்க பண்ணுவார். அவருடைய மகிமையும் நீ காண போகிறாய். இந்த வேளையில ஏன் இந்த துன்பம் உனக்கு வந்ததுன்னு உன் வாழ்க்கையில அதை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பம் எனக்கு நன்மைக்காகவே வந்தது என்று சொல்லும்படியாய் உன்னை அவர் மாற்றுவார். எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, உயிருள்ள ஆற்றல் உள்ள தேவன் உண்டு. அவருடைய நாமம் மேலான நாமம். அந்த மேலான நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துவோமா?